நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம இசைக்கு மருத்துவச்சி வந்துட்டு மருந்து கொடுக்க வந்திருப்பாங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு மருந்தெல்லாம் கொடுத்தாச்சு, இனி என்ன குழந்தை நல்லபடியாக பெற்றெடுத்துறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்ல இசைக்கு வந்துட்டு சிரிக்கிறாங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொன்னதும் இங்கிட்ட வந்துட்டு சண்முகமும் சிரிக்கிறாங்க. உடனே வந்துட்டு அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க, என்ன பிரசிடென்ட் சண்முகம் எப்போ வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்ல, எங்கள் வீட்டுக்கா எதுக்கு, அதான் என் தங்கச்சிக்கு மருந்து கொடுத்தாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாங்க. உடனே இந்த பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் உன் தங்கச்சிக்கு கொடுத்தாச்சு, ஆனால் இன்னும் உன் பொண்டாட்டி பக்கத்தில் தானே இருக்கா, அவளுக்கு நான் எப்போ மருந்து கொடுக்க வர்றது அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சண்முகத்துக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பயங்கரமாக சிரிக்கிறாங்க, நக்கல் பண்ணி. என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதும் சண்முகம் வந்துட்டு முறைக்கிறாங்க. வேமா பரணி வந்துட்டு தோலை வந்துட்டு தட்டி கொடுக்குறாங்க. சரி விடு, எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. என் பொண்ணு எங்க, இவன் எங்க, இப்போதான் என் பொண்ணுக்கு சில பேரை பற்றியெல்லாம் நல்லா புரியுது, இதெல்லாம் கனவுல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, கொஞ்ச நேரம் உங்கள் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்குங்களா அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு சனியை சும்மா இருக்காமல், என்ன பிரசிடென்ட் ஐயா இப்படி சொல்கிறீங்க, பரணி பாப்பாவுக்குத்தானே முதல்ல கல்யாணம் ஆச்சு, அப்போ இந்நேரம் மருந்து சாப்பிட்ருக்கிறது பரணி பாப்பாவை தானே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் சண்முகம் அவங்க வந்துட்டு முறைக்கிறாங்க. கடிக்க போகிறோம் பாரு, உன்னை வாயை மூடிக்கிட்டு அமைதியாயிரு, நீ வந்துட்டு திருந்தவே மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பரணி சொல்கிறாங்க, சரி விட்டுரு, இவங்களை பற்றி தான் தெரியும்ல, நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. வேமா பாண்டியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, ஊருக்குள்ளே 4 பேர்கிட்ட சண்டையை போட்டு அவங்க மண்டையை உடைக்கிறது மட்டும் ஆம்பளை கிடையாது, 10 மாசத்துல ஒரு குழந்தையோ பெத்து கொடுக்கணும், அவன் தான் ஆம்பளை, சும்மா நானும் தான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வீராப்பா திரியிறேல, அதெல்லாம் சும்மா தான், இதை நம்ம சொன்னா நம்ம ஏதோ விரோதியும் பாக அப்படின்னு சொல்ல, சரியே சொல்லிட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வேற சொல்கிறாங்க. சண்முகத்துக்கு வந்துட்டு அவ்வளோ ஆத்திரமாக வருது, கோவத்தான் வந்துட்டு முறைக்கிறாங்க. வேமா இசைக்கு சொல்கிறாங்க, சின்னத்தா நீ சும்மாவே இருக்க மாட்டியா, எதுக்கு தேவையில்லாமல் இப்போ எங்கள் அண்ணனை வந்துட்டு ஒரு நொரணை இழுத்துட்டு இருக்க, இங்கே வந்ததான் முதல்ல தப்பு, வானே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்ல பாக்கியவங்க சொல்கிறாங்க, ஏன் மதினி இப்படி இருக்கீங்க, குடும்பம் வந்துட்டு என்றைக்குமே சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, உங்கள் 2 பேத்துக்கும் அப்படியே கண்ணில் கொல்லிக்கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும், யாராவது ஒரு மேலே அதை வந்துட்டு தூக்கி போட்டுறேன்னு அப்படி தானே இருக்கீங்க, சரி ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ, நீங்கள் இருக்கிற இடம் வந்துட்டு விளங்கவே மடிக்க நாசமாக தான் போகுது, ஏதாவது ஒரு கலங்கத்தை மூட்டி விட்டுறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கிட்டு வந்துட்டு அக்கா என்ன தப்பா சொல்லிட்டா, உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கா, இந்நேரம் குழந்தை பெற்றிருக்க வேண்டியது என் மகன் தான், ஆனால் அது எதுவுமே நடக்கவே இல்லையா, அப்போ இந்த வெறுமையை சந்தோஷமா வச்சிருந்தா தானே, அப்போ இவன் ஆம்பளை இல்லைன்னு தானே அர்த்தம், ஊருக்குள்ள என்னமோ நான் தான் பெரிய அவன் இவன் சொல்லி தெரியறாம்ல, அதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு சொல்லிடு சண்முகம் கோவமாக முறைச்சிக்கிட்டே இப்படி வச்சுட்டு எந்திக்கிறாங்க. பரணி வேமா கையை பிடிக்க, அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.